ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அம்மு பாலா. நிறைய பேர் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ப்ளீஸ் ஃப்ரீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் வீடியோ சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நான் டெய்லி போகிற வீடியோ அப்டேட் ஆகும். நாங்கள் இன்னைக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி போயிட்டு இருக்கோம். ஊர்ல இருந்து மாமியார் நாத்தனார் எல்லாருமே வந்திருக்காங்க. அதனால அவரும் ஆக்சுவலாக லீவ் எடுத்துட்டோம், ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அதனால எல்லாம் அவங்களே வர வச்சுட்டு இந்த ட்ரிப்பெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் ட்ராவல் நல்லாவே போச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. பாதி தூரம் பெட்ரோல் போடலாம் அப்படின்ட்டு போய் வண்டி நிப்பாட்டினோம். எங்கள் சின்ன குட்டி பார்த்தீங்கன்னா எந்த வெஹிக்கிள்ஸ்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த வெஹிக்கிள்ஸ் பார்த்தாலும் டப்புன்னு ஏறி உட்காந்துருவான். அண்ட் ரொம்ப பசி வேற எடுத்துச்சு. கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு ரெஸ்டாரண்ட், நல்ல ரெஸ்டாரண்ட்டில் நிப்பாட்டினோம். அங்கே பார்த்தீங்கன்னா குட்டீஸ் தாங்க செம்ம என்ஜாய் பண்ணாங்க. அங்கே பார்க் இருந்துச்சுங்களா, பசங்க பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வராங்க பசங்க. ரொம்ப ஒரு டிப்ரெஷனாகவே இருந்துச்சு அவங்களுக்கு. ஆக்சுவலாக கார் நிப்பாட்டுங்க, எங்களால் முடியல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சரி, பார்க்க பார்த்தோன்னா ஒரே குஷி. சாப்பிட்றதுக்கு கூட உள்ளே வரல. சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வந்து ரொட்டீன் ஆயிட்டாங்க. அதுக்கே விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக டைம் ஆகுது, சீக்கிரம் வாங்கடா போகலாம் அப்படின்னு சொன்னா கூட கேட்கவே இல்லை. அண்ட் ஒரு வழியாக அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்கே. கூப்பிட்ட வரவே இல்லைங்க. ரொம்ப நேரம் விளையாடிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த அது இல்லாத கிளைமேட் வேற ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி வாங்க, ஒரு வழியா அங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டு கார்ல ஏத்துறதுக்குள்ள எங்களால் முடியல. அந்த ஒரு வழியை கூட்டிட்டு கிளம்பிட்டோம் நாங்களும். அண்ட் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் நல்ல ரொம்ப நேச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது இல்லாத கிளைமேட் வேறு சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லைங்களா. இந்த ஃபேன் எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒரு வழியாக நாங்கள் கன்னியாகுமரிக்கு ரீச் ஆகிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, அது பீச்னு. ஆக்சுவலாக நாங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறப்போ அது நான் பீச்னே நினைக்கல, ஏதோ ஒரு மலை மாதிரி இருக்குன்னு நினச்சேன். அப்புறமா எங்கள் நாத்தனார் சொன்னாங்க, கண்ணை திறந்து நல்லா பாரு அது பீச் தான். ஆக்சுவலாக நான் 2-3 வாட்டி வந்தவங்களுக்கே எனக்கே ஒன்றும் தெரியல. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே கடல்னா போய் ஒரு பெரிய இது தானே, அதை பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு இதுவாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்த்துட்டு. அந்த இதுவெல்லாம் சுற்றி அந்த அலைகள் வர்றது, அப்புறம் அந்த சன் இது ஈவினிங் அந்த சன் எல்லாம் இறங்கும் இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். போனோடனே அப்புறமா ஆக்சுவலாக ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு பீச்சுக்கு போயிட்டு குளிக்காமல் வரலன்னா எப்படிங்க நீங்கள் சொல்லுங்களேன். எனக்கு பீச்சுன்னா போயிட்டு நான் என்னன்னா ஆகட்டும் குளிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு செம்மையாக விளையாடுவோம். எங்களுக்கெல்லாம் எங்களையெல்லாம் முந்திட்டு எங்கள் மாமியார் எங்கள் பசங்க போய் உக்காந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா விளையாடினாங்க. அவங்க என்னதான் வயசானாலும் அந்த ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் ஒரு போகாமல் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. நானும் எங்கள் நாத்தனாரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பாறை மேலே உக்காந்துட்டு இருந்தோம். நான் வந்து கூப்பிட்டேம்மா அப்படின்னா எங்கள் நாத்தனார் வரமாட்டேன் அப்படின்னாங்க. என்ன ஆச்சுங்கன்னா கூப்பிட்டு உக்கார வச்சுக்கிட்டா அவங்களுக்கு சரியாகவே உக்கால கீழே ஜஸ்ட் மிஸ் இந்த கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. அவங்கள என்னை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி கொலை பண்ண பார்க்குறியடி அப்படின்னு நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் எங்கள் நாத்தனார்லாம் ரொம்ப ஒரு எப்படி சொல்லுவது, நல்ல ஒரு க்ளோஸ், நல்ல ஒரு பாண்டிங். நானும் அவங்களும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம். அண்டு ரூமுக்கெல்லாம் போயிட்டு நைட் ஆயிடுச்சு இல்லைங்களா, ரூமுக்கு போயிட்டு ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு, ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் மார்னிங் எழுந்திரிச்சு சீக்கிரமாக அந்த சன்ரைஸ் பார்க்கறதுக்கு வரணும் இல்லைங்களா, அதனால் மார்னிங் சீக்கிரமாகவே கிளம்பியும் நாங்கள் வந்துட்டோம். எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு ஒரு வழியாக நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். சன்ரைஸ் பார்க்கணும், அதுவும் ரொம்ப சீக்கிரமாக. எங்கள் வீட்டுக்காரர் இருக்காரே 5:30க்கெல்லாம் எங்களை எழுப்பி, பாவம் பசங்களாம் தூக்க கலக்கம், வந்தது டயர்டு வேறு பாவம், அங்கே எழுப்பி எப்படியோ ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்துட்டாரு. நாங்களாம் வரமாட்டோம், எங்களால் கண்ணு கூட திறக்க முடியல, அவ்வளோ டயர்ட்னஸாக இருந்துச்சு எங்களுக்கு. காரில் உக்காந்துட்டு அவ்வளோ தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வந்ததுனால ஒரு வழியாக பசங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். ரொம்பவே சீக்கிரமாக வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா சூரியர் வருவாரா வரமாட்டாரான்ற ஒரு டவுட் ஆயிடுச்சு. எல்லாரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க. அது என்னவோ தெரியல, சூரியன் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம், வரவே இல்லை வெளியே அவரு. சரி, எனக்கு இந்த சூரியன் இந்த நம்ம சுட்டி டிவிலெல்லாம் சாங் வரும் இல்லைங்களா, எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப சுட்டி டிவியெல்லாம் நல்லா பார்ப்பேன். எனக்கு அந்த சுட்டி டிவி அந்த சாங் தான் வந்துச்சு. நேரமாச்சு சுட்டி கண்ணா விடிஞ்சாச்சு சுட்டி கண்ணா சுட்டி அப்படின்ற ஒரு சாங் தான் ஞாபகம் வந்துச்சு. சீக்கிரமாக எந்திரிச்சு வாப்பா அப்படின்ற மாதிரி அழுவாத குறை தான். எல்லாருமே வெயிட் பண்ணி கண்ணு அங்கேருந்து பார்த்து 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 எல்லாருக்கும் ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. வருவாரா மாட்டாரான்னு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல வந்துட்டே இருந்தாருங்க.
அப்புறமா சரி பார்த்து சரி ஒரு வழியா அவர் எந்திரிச்சிட்டாருப்பா அப்படின்னு நினைச்சு எந்திரிச்சு அவர் மெதுவா அப்பதான் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு மெதுவா வந்துட்டு இருக்காரு. எல்லாரும் வேற கத்துறாரு. இவங்க கத்துற சவுண்டுல அவர் மறுபடியும் உள்ள போயிடுவார் போல. ஒரே எல்லாருமே ரொம்ப கத்திட்டே இருந்தாங்க. அதனால நான் சொல்லிட்டே இருந்தேன், யாரும் கத்தாதீங்க, அவரு பயந்து மறுபடியும் உள்ள போயிட போறாரு அப்படின்னு. அப்ப நான் ஒரே சாங் பாடிட்டு இருந்தேன். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்னு பாட்டுதான் பாடிட்டு இருந்தேன் நானு. ஏன்னா அவ்வளோ டைம் ஆயிடுச்சுங்க. வந்தது 5:30. இவர் பாத்தீங்கன்னா வெளியே வந்து 6:30 ஆச்சு வெளியே வந்தது. ஆனா பயங்கர லேட் ஆயிடுச்சு சூரியன் உதிக்க. அப்புறமா ஒரு வழியா அப்பாடா வெளியே வந்துட்டீங்களா அப்படின்னு மனசை நிம்மதிப்படுத்திட்டு அங்கிருந்து சூரியன் அது அழகா இருந்துச்சு. அது அப்படியே மேல இருந்து அப்படியே கீழே இருந்து மேல வர்றப்போ அந்த எப்படி சொல்ல அந்த வியூ பார்க்க அவ்வளோ அழகா இருந்துச்சு. அப்புறமா சூரிய பகவானை கும்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு அந்த திருவள்ளுவர் சிலைக்கும் அந்த பக்கத்திலே சூரியன் எழுந்து வர்றதும் ஒரு அழகான ஒரு எப்படி சொல்லுது ஒரு அழகான காட்சி. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் நம்மளுக்கெல்லாம் போர் அடிக்காது. அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரு மறக்க முடியாத காட்சின்னு சொல்லலாம். அவ்வளோ நல்லா அதுவும் ஃபேமிலி கூட நல்லா எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கறதுன்றது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. குட்டீஸ் எல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம என்ஜாய் பண்ணாங்க எங்க குட்டீஸ் எல்லாம். அது எங்கேருந்து வருது மம்மி? எப்படி வருது? அப்படின்னு நான் தான் சொன்னேன். இப்படிதான் சூரியன் தூங்கி எழுந்துச்சு வராரு காலையில. நீங்க எப்படி தூங்க போறீங்களோ அவர் அதே மாதிரி ஈவினிங் டைம்ல தூங்கிடுவாரு. மார்னிங் இந்த மாதிரி எந்திரிச்சு வருவாரு அப்படின்னு சொல்லி பசங்களாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஒரு வழியா ஃபுல்லா மேல எந்திரிச்சு வந்துட்டாரு சூரியனும். சரி பார்த்துட்டு நாங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு நாங்க 2 டைம்ஸ் போயிட்டு வந்தோம். நான் திருச்செந்தூர் ட்ரிப்பு கூட போட்டிருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இவங்க எங்க நாத்தனார், எங்க மாமியார் அவங்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே டைம் ஆயிடுச்சு. உடனே அங்கெல்லாம் பார்த்துட்டு காந்தி மண்டபம், விவேகானந்த மண்டபம்லாம் பார்க்கவும் முடியல. ஏன்னா 10:00 தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இது மட்டும் பார்த்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு உடனே நாங்க திருச்செந்தூருக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்க ஊருக்கு போகணுன்றதுனால மறுநாள் இதெல்லாம் பார்த்துட்டு திருச்செந்தூர் போயிட்டு அங்கெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அப்படி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நல்லா ட்ராவல் எல்லாம் ஒரு ஃபேமிலி கூட போகிறது எப்பவுமே நாங்கள் எங்கே போனாலும் ஃபேமிலியை கூட்டிகிட்டு தான் போவோம். எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நல்லாவே போச்சு இந்த ட்ரிப். நீங்களும் இந்த மாதிரி ஃபேமிலி கூட என்னென்ன என்ஜாய் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நிறைய பேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் காந்தி மண்டபம் எல்லாம் வெளியே இருந்து பார்த்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட்லாம் சொல்லிட்டு இருந்தார் போய் பார்க்கணும். ஆக்சுவலாக பார்க்கல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க பசங்களும். சரி வேறு என்ன பண்ணுறது, ஒன்றும் கிளம்பியாச்சு. ஈவினிங் வந்து அந்த நாங்கள் வீட்டுக்கு போகிறப்ப தான் இது பார்த்துட்டே போனோம். இதுவும் வியூ நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா உடனே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் கார்லேயே தான் ஏன்னா எங்களை ஊர் வந்து சித்தூருன்றதுனால அப்படியே போகிற வழியிலே திருவண்ணாமலை டெம்பிள் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். டெம்பிள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ரஷ்ஷு. கோயில் ரொம்ப ரஷ்ஷாகவே இருந்துச்சு. உள்ளே கூட போகவே முடியல. ஒரு வழியாக போய் பார்த்துட்டு நாங்கள் உடனே வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ரிப்பீட்டட் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை பாய்.